ஐரோப்பிய நாட்டில் வசிப்பவர்கள் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள். இவர்களிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது. என்னவென்றால், காலை உணவை மிகக் குறைவாக உண்ணுவார்கள். பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதாவது நெடுநேரம் நம்ம நைட்டு ஒரு 8 மணிக்கு உணவு உண்ணுகிறோம் அல்லது 7 மணிக்கு உணவு உண்ணுகிறோம். அப்படிங்கும்போது நம்ம மறுநாள் காலை வரை அப்புறம் தூங்கிடுறோம். கிட்டத்தட்ட மறுநாள் காலை 12 மணி நேரம் நம்ம உணவு உண்ணாமல் இருக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு பிரேக்கு. அது ஒன்றும் மிகப்பெரிய உண்ணாவிரதம் மாதிரி இருக்குது. பகல் நேரத்தில் நாம் காலை உணவிற்கும் மதிய உணவிற்கும் ஒரு 2-3 மணி நேரம் தான் இடைவெளி இருக்கும். அதை எப்பொழுது வேண்டுமானாலும் சாப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடிய இரவு நாம் கிட்டத்தட்ட 12 மணி நேர இடைவெளியை நாம் உணவு உண்ணாமல் கடைபிடிக்கிறோம். இதுதான் இதை பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறாங்க. காலையில் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு சரியாக தெரில, இருந்தாலும் சொல்கிறேன். காலை உணவு பொதுவாக இந்த ஐரோப்பிய நாட்டில் ரொம்ப கடினமாக உழைப்பார்கள். அவர்கள் உழைப்புக்கு உழைப்பை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. உழைப்பதில் தயவுதாட்சணை இல்லாமல் செயல்படுவார்கள். உழைப்பிற்கு எது தடையாக இருந்தாலும் அதை தயவுதாட்சணையின்றி அதனை அகற்றி விடுவார்கள். உழைப்பில் உறவுமுறை இதுக்கெல்லாம் அதிக அவங்க முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. உழைக்கின்ற போது, அதாவது தொழிலில் உழைக்கும் போது, தொழில்னு வந்துட்டாக்கா அல்லது வேலை தொழில் அப்படின்னு வந்துட்டாக்கா அங்கே அவங்க ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க பெரும்பாலும். அதனால தான் அவங்க முன்னேறினதுக்கே காரணம். ரொம்ப கடினமான உழைப்பாளிகள். அதற்கு காரணம் அவங்களுடைய வெப்பநிலை. அங்கே குளிர் நிலவுது. அப்போது கடினமாக உழைத்தே ஆக வேண்டும். அங்கே பனி பிரதேசம், ரொம்ப குளிர் நிறைந்த ஒரு பிரதேசம். அங்கே உடலுக்கு வெப்பம் தேவை. அதற்காக கடினமாக உழைத்தே ஆக வேண்டும். அதனால தான் அவங்க கடினமாக உழைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உழைச்சாதான் உயிர் வாழ முடியும். நம்ம அப்படி கிடையாது. படுத்து தூங்கினா வருடம் முழுவதும் படுத்து தூங்கிட்டு தான் கூட நம்ம உயிர் வாழ்ந்துட்டு தான் இருப்போம். நமக்கு அந்தளவுக்கு வெப்பமான பகுதிங்கிறதுனால நம்ம உழைக்காமலே நமக்கு தேவையான வெப்பம் நமக்கு சூரியனிடமிருந்து கிடைத்து விடுகிறது. வெப்பமான ஒரு பகுதி. ஆனால் இது வெளிநாட்டில் அல்லது ஐரோப்பிய நாடுகளில் பனி பிரதேசங்களில் வசிக்கின்ற மக்கள், அவர்களுக்கு அப்படி கிடையாது. வெப்பம் உழைக்கணும், உழைச்சாதான் அந்த உடம்புக்கு வெப்பம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவங்க உழைப்பை தயவுதாட்சணை இல்லாமல் கையாளுவார்கள். உழைப்பை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. விட்டு கொடுப்பது என்கிற பேச்சுக்கே இடமில்லை. சுவாசிப்பது போன்று உழைப்பை நேசிப்பார்கள். அப்படி இருக்கும்போது அவங்க பெரும்பாலும் காலை உணவை எடுத்துக்கிறது இல்லை. இத்தனைக்கும் அவர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள். கடுமையாக உழைக்கிற அவர்கள் காலை உணவை சாப்பிடுவதில்லை அல்லது குறைவாக சாப்பிடுகிறார்கள். டீ, காஃபி, இந்த மாதிரி தேநீர் அருந்துவது அல்லது காலை உணவு மிகவும் குறைவு. ஒரு ப்ரெட்டோ என்னவோ எடுத்துப்பாங்களாம். இது ஒரு மற்றவங்க சொல்லி நான் கேட்குறது தான். இன்னைக்கு அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அவங்க காலை உணவை அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த உழைப்பில் ஆர்வம் போயிடும், ஒரு நிறைவு வந்துடும். ஏன்னா உழைப்புக்கு ஒரு தொழில் தான் உழைப்பு. காலையில் அவங்க எல்லாருமே செய்கிற வேலை அப்படிங்கும்போது என்னென்னா, காலையில் எல்லாருமே அவரவர்கள் பிழைப்பிற்காக உழைப்பது தான் உழைப்பு. அப்படிங்கும்போது அந்த உழைப்புக்கு நமக்கு பசி இருக்கணும். பசி இருந்தால் தான் அந்த உழைப்பை நாம் மேற்கொள்ள முடியும். நல்ல காலைல சாப்பிட்டோன்னா நிறைவடைந்து விடும், அவ்வளோதான். நம்ம உணவு தேடுவதற்காக தானே உழைக்கின்றோம். நாம் தொழில் செய்வதற்கான அடிப்படையான நோக்கம் உணவு தான், உணவை தேடுவது தான். வேறு எந்த தேவையை கூட நம்ம தவிர்த்து விடலாம், ஆனால் உணவை தவிர்க்க முடியாது. அதனால் பசியோடு உழைச்சாதான் உழைக்க முடியும். நல்லா சாப்பிட்டோன்னா நமக்கு திருப்தி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம உழைக்கணுங்கிற எண்ணம் வராது. அந்த உழைக்கணுங்கிற ஆர்வம் இயற்கையாகவே வராது. சோம்பேறித்தனம் வந்துடும். அப்புறம் உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிடும். வயிறு நிறைஞ்சிச்சுன்னா உட்காந்து கதை பேசுகிறது தான் ஆர்வமாக இருக்கும். இப்போ சரி, நிறைய பேர் நம்ம நாட்டில் இந்தியர்கள் எப்படின்னா, அவங்க குழப்பத்தில் இருக்காங்க. உண்மையிலே காலையில் எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு பெரும்பாலானவங்க கிட்டத்தட்ட 98% மேலே உள்ள மக்கள் காலை உணவு கண்டிப்பாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய தொழில் செய்கிற இடங்களில் நிறைய அரசியல், தேவையில்லாத அரசியல். ஏதாவது சொல்லி ஆகணும், மேலதிகாரி ஏதாவது குறை சொல்லி ஆகணும்.
ஏன்னா வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. வேலையை பார்க்க முடியல. அப்போ வேலையை பார்க்கறதுக்கு பார்க்காம இருக்கிறதுக்கு யார் எதிரியாக இருப்பாருன்னா முதலாளி தான் எதிரியாக இருப்பார். முதலாளியை பற்றி விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறது. இது வந்து ஒரு எதிர்மறையான ஒரு ஒரு மனப்பான்மையை தான் உருவாக்கும். இது சோம்பேறித்தனத்தை தான் உருவாக்கும். ஏன்னா ஒரு தொழிலில் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா, நாம் இன்னொருத்தர் கீழே வேலை செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய மேலதிகாரி, அதாவது மேலதிகாரியோட நமக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும், ஒரு இணைப்பு இருக்க வேண்டும். அவர் நினைப்பதை நாம் செய்கின்ற அளவுக்கு நமக்கு ஒரு இணைப்பு அங்கு இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நாம் முன்னோக்கிய சிந்தனை இருக்க வேண்டும். முன்னோக்கிய ஒரு கண்ணோட்டம் நமக்கு இருக்க வேண்டும். அதாவது எப்படின்னா, முன்னோக்கிய கண்ணோட்டம்னா வேலையிலிருந்து தப்பித்து கொள்கிறவர் பின்னோக்கிய கண்ணோட்டம் உள்ளவர்னு அர்த்தம். வேலையிலேருந்து தப்பிச்சுக்கணும், எங்கே அவர் ஒரு வேலை சொல்லிடுவாரோ அந்த வேலையிலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படின்னு இல்லாமல், அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மேலதிகாரிகள் சொன்னால் தான் செய்வாங்க. சொன்னதை கூட செய்கிறத வந்து தவிர்ப்பாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து பின்னோக்கிய சிந்தனை உள்ளவர்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, எங்கே வந்து வேலை செய்கிறது வந்து ஏமாளித்தனம், ஒரு மேலதிகாரி சொல்கிற வேலையை செய்கிறது வந்து ஏமாளித்தனம், செய்யாமல் தப்பிச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். மேலதிகாரி வந்து நிறைய வேலை வாங்கினார் அப்படின்னா அது ஒரு இழிச்சவாய்த்தனம். நம்ம ரொம்ப புத்திசாலித்தனங்கிறது எதுனா அந்த வேலையிலேருந்து தப்பிச்சுக்கிறது தான். அதுதான் புத்திசாலித்தனம். அதுக்கு வந்து புத்திசாலித்தனம் தேவை. அதுதான் நம்ம உரிமையை பாதுகாத்துக்கிற முறை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அதுக்கு கூட நியாயங்கள் நிறைய இருக்குது. அப்படி அவங்க தொழிலாளர்கள் நினைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கும் நியாயங்கள் இருக்குது. ஏன்னா வந்து முதலாளி என்ன பண்ணுறாரு, எல்லாருடைய இப்போ ஒரு 10 தொழிலாளரை வச்சு சம்பாதிச்சு மொத்த லாபத்தையும் அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அவருக்கும் ஒரு லாபம், ஒரு சம்பளம் உண்டு, முதலாளிக்கும் ஒரு சம்பளம் உண்டு. ஆனால் வந்து பணியாளர்களுக்கும் சம்பளம் உண்டு. ஆனால் 10 பணியாளர்கள் இவர் முதலீடு போட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 10 பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க. அந்த உழைப்பினால் வந்து 10 பேரோ 100 பேர் கூட வச்சுருக்காங்க, அல்ல 1000 பேர் வச்சியும் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ 1000 பேர் உழைப்பினால் ஏற்பட்ட அந்த ஊதியத்தை அந்த முதலாளி என்கிறவர் முதலீடு போட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா லாப பணத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்படிங்கும்போது தான், இதெல்லாம் தெரியும் போது தான் இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு பின்னோக்கிய சிந்தனை, அதாவது முதலாளி நம்மளை ஏமாத்துறாரு, அப்போ தொழிலாளிக்கு என்ன தோணுதுன்னா முதலாளியை ஏமாற்றணும். அதுதான் புத்திசாலித்தனம். அவர் சொல்கிற எல்லா வேலையும் செய்கிறது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. சிலருக்கு வந்து திருப்தி அடைந்து விடுவார்கள், மேற்கொண்டு முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்காது. அது அவர்களால் முடியாது, அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆசை இல்லை, அதை நம்ம குறை சொல்லவே முடியாது. அது ஒருவருடைய ஆசையை பொறுத்தது. மேலும் மேலும் சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்து அது ஒரு ஆசையை பொறுத்தது. இவ்வளவு போதும், எப்போதும். அப்படி இருக்கும்போது அப்போ என்ன நினைப்பாங்க, ஆனால் அது வந்து சரியான தற்போதைய இயந்திர அறிவியல் உலகில் நாம் எப்போதும் மேலும் மேலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்களாக இருப்பது தான் சரியான நடைமுறை சிந்தனையாக இருக்கும். ஏன்னா எல்லோருமே அப்படி தான் இருக்கிறார்கள், பெரும்பாலானவர்கள் அப்படி தான் இருக்கிறார்கள். எதையும் அப்படி இல்லை, இது போதும் என்று சொல்லிவிட்டு நாம் என்ன செய்துவிடப் போகிறோம்? அதைவிட வேறு சிறந்த செயல்கள் இங்கே ஏதாவது இருக்கிறதா? இல்லை, எனக்கு இந்த அளவு பணம் போதும், மீதி நேரத்தை நான் எனது குடும்பத்தோடு செலவழிப்பேன் என்று சொன்னால் அந்த குடும்பத்தினர் அதற்காக காத்திருக்கிறார்களா? இல்லை குடும்பத்தினரோடு பேசுவதற்கு அங்கு வாய்ப்பு இருக்கிறதா? எந்த வாய்ப்புமே இல்லை. எல்லாருமே வந்து யாருக்குமே வந்து இந்த மாதிரி உறவாடுவதற்கோ குடும்பத்தினோடு நேரம் செலவழிப்பதற்கோ, குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் கையில் ஒரு ஃபோன் வைத்துக் கொள்கிறார்கள், அவர்கள் அதில் தான் நேரத்தை செலவழிக்கிறார்கள். ஆக எல்லோருமே ஒரு அந்த உறவு முறையில் அதிக ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறார்கள். இது வந்து பொதுவான ஒரு வழக்கமாக இருக்குது. அப்படி ஒரு வழக்கத்தோடு தான் நம்ம போயாக வேண்டியது இருக்குது. நம்ம வந்து ஒரு முரணாக இருக்கணும்னா அதுக்கு நிறைய பேர் ஒத்துழைப்பு தேவை தான், ஆனால் அது அந்த அளவுக்கு சாத்தியம் கிடையாது. அது ஒரு இயல்பான எல்லாமே இயல்பாக, அதாவது இங்கே என்ன பெரும்பாலானவங்க எப்படி இருக்காங்க அப்படி தான் நம்ம இருக்கிறது தான் ஈஸி, ரொம்ப எளிதான வாழ்க்கையாக இருக்க முடியும். நம்ம ஒரு பெரும்பாலான மக்களுக்கு முரணாக நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம், அதை கடைபிடிப்பதே ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப சிரமம், ரொம்ப செயற்கையாகவும் இருக்கும். அதனால் தொழிலாளர்கள் ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு முதலாளியோட அதாவது மேலதிகாரியோட
மேலதிகாரி நினைப்பதை செயல்படுத்துகிற அளவுக்கு மேலதிகாரிக்கும் அதற்கு கீழ் பணிபுரிகிறவர்களுக்கும் ஒரு இணைப்பு இருக்க வேண்டும். அந்த இணைப்பு ஏன் இருக்க மாட்டேன் என்கிறது? அந்த இணைப்பை ஏன் தொழிலாளர்கள் விரும்பவில்லை என்றால், எஜமானர்களின் அந்த விருப்பத்திற்கு ஏற்றார். அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ ஒரு 100 பேர் 10 பேர் தொழிலாளர்கள் இருந்தாங்கன்னா, அவங்க சம்பாதிக்கிற அத்தனையும் வந்து லாப பணத்தை எல்லாம் வந்து முதலாளி எடுத்துகிட்டு போயிடுறாரு. தொழிலாளர்களை வந்து சரி லாப பணத்தை தான் கொடுக்க மாட்டேன், சம்பளத்தையாவது நிறைய கொடுக்கலாமே அப்படின்னு பார்த்தா சம்பளத்தையும் நிறைய கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொத்தடிமை போல குறைவான ஊதியத்தை கொடுத்துவிட்டு முதலாளிகள் மட்டும் ஏகப்பட்ட பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக வாழ்கிறாங்க. ஆனால் கால் கெடுக்க 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு கொஞ்சமாக தான் சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்க அதை வச்சுட்டு ஒரு நல்ல உணவு சாப்பிட முடியாது, தரமான உணவு சாப்பிட முடியாது, தரமான மருத்துவம் பார்க்க முடியாது, நல்ல ஒரு வீட்டில் வாழ முடியாது. அப்படி ரொம்ப அப்போ வந்து ஒரு லீவும் கொடுக்க மாட்டாங்க. வாரத்தில் 2 நாள் லீவெல்லாம் நிறைய தொழிலில் கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கும்போது வாரத்தில் 1 நாள் தான் லீவு கிடைக்கும். அது எவ்வளோ இதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். இதெல்லாம் பார்க்கும்போது முதலாளிகளோட மனப்பான்மை வந்து தொழிலாளர்களை ஏமாற்றி சுரண்டி தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டி பிழைப்பதாக இருக்கிறது. அப்போ தொழிலாளர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, முதலாளிகளோட இத்தகைய மனப்பான்மையை புரிஞ்சுக்கிட்டு முதலாளிக்கு எதிராக சிந்திக்கும் போது தான் முதலாளியோட நினைப்புக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யணும், வேலை செய்வது முட்டாள்தனம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. முதலாளி நினைக்கிற மாதிரிலாம் வேலை செய்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம். கடினமாக உழைத்தாலும் அந்த சம்பளங்கிறது அதில் பெருசாக முன்னேற்றம் ஏற்பட போகிறதில்ல அப்படிங்கிறதுனால முதலாளிகள்லாம் தொழிலாளர்களை ஏமாத்துறாங்க இப்படிங்கிற அந்த அடிப்படை உள்ளுணர்வு. இதெல்லாம் உள்ளுணர்வு புரிதல். இது வந்து நமக்கு தெரியாது, வெளியில் தெரியாது. இதை பற்றி நம்ம யோசிக்காமலே நம்ம வேலையை செஞ்சிட்ருப்போம். அப்போ இதெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்து தொழிலாளர்கள் மக்களுக்கு இந்த உள்ளுணர்வு புரிதல் இருக்குது. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, முதலாளிகள் வந்து தொழிலாளர்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக எல்லாருக்குமே என்னன்னா முதலாளி ஆயிடணும்னு நினைப்போம். முதலாளி ஆகணுங்கிற ஆசை தான் இருக்குது. முதலாளிகள்லாம் தொழிலாளர்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கும்போது ஒரு கோபம் தானே வரணும். அதுக்கு பதிலாக அப்போது முதலாளிகள் வந்து தொழிலாளர்களை ஏமாற்ற அந்த நிலையை நம்மளால் மாற்ற முடியாது அப்படிங்கிறதையும் தொழிலாளர்கள் உணர்றாங்க. இந்த மாதிரி எல்லோருடைய உழைப்பையும் சுரண்டி எல்லாருடைய உழைப்பினால் வந்த லாப பணத்தை முதலாளிகள் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து தெரியுது தொழிலாளர்களுக்கு. இந்த நிலையை மாற்ற முடியுமான்னா போராடினாலும் மாற்ற முடியாது அப்படிங்கிறதும் அந்த உள்ளுணர்வுக்கு தெரியுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ வந்து கோபப்படுறதுக்கு பதிலாக முதலாளி ஆகணுங்கிற ஆசை வந்துருக்கு. ஒரு தப்பு செய்கிறதுக்கு பதிலாக ஒரு தவறு நடக்குது, அந்த தவறுக்கு எதிராக போராடுவதற்கு பதிலாக அந்த தவறை செய்வதற்கான மோகம் ஏற்படுகிறது. முதலாளி ஆக வேண்டும் என்கிற மோகம் ஏற்படுகிறது. முதலாளியின் தவறை திருத்த முடியாத பட்சத்தில் முதலாளி ஆகிவிட வேண்டும் என்கிற மோகம் ஏற்படுகிறது. மோகம் வந்து மக்களுக்கு ஏற்படுகிறது. அந்த மோகத்துடனேயே வந்து வாழ்கிறாங்க. அதுக்காக கடினமாக உழைக்கிறாங்களா அப்படின்லாம் இல்லை. ஆனால் மனசுக்குள்ளே அப்படி ஒரு ஆசையை வச்சுட்டு எப்படியாவது ஆசையை வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போது வந்து வெளிநாட்டுக்காரங்க அல்லது ஐரோப்பாக்காரங்க வந்து கடினமாக உழைக்கிறார்கள். அவர்கள் கடினமாக உழைக்கிறார்கள் அப்படிதானே. அப்போ வந்து நம்ம காலை உணவை சாப்பிட்டாக்கா திருப்தி அடைந்து விடும். ஏன்னா உணவை தேடுவதற்காக தான் நாம் உழைப்பதற்கு காலையில் புறப்படுகிறோம். நமக்கு வந்து இப்போ வந்து மொத்தமாக சேர்த்து வச்சிடுறோம், உணவை சேர்த்து வச்சிடுறோம். நொடி பொழுதில் உணவை சமைத்து விடுகிறோம். ஒரு மூட்டை கணக்கில் தானியங்களை சேர்த்து வைத்து விடுகிறோம். காலையிலே சமைத்து சாப்பிட்டு அப்போ எல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் இருப்பதால் அதை சாப்பிட்டு விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்போ ஐரோப்பாக்காரங்கள் அவங்கெல்லாம் பனி பிரதேசத்தில் வாழ்கிறவங்க என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து நல்ல உழைப்புக்கு பேர் போனவர்கள் உழைப்பை விட்டு கொடுக்க மாட்டார்கள். உழைப்பில் சோம்பல் வருவதையோ அல்லது தயக்கம் ஏற்படுவதையோ உழைப்பதற்கான தயக்கத்தையோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அது வந்து அவர்களே சாகடித்து விடும். அவர்கள் சோம்பேறியாக வாழ்ந்தால் உயிர் வாழவே முடியாது அவர்களால்.
அந்த அளவுக்கு அவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை, அந்த அவங்க வாழ்கிற பூமி வந்து இடம் வந்து அந்த அளவுக்கு குளிர்ச்சி நிறைந்தது. அங்கே உழைச்சே ஆகணும். அப்படிங்கும்போது உழைப்பை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ உழைப்பதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் தயவுதாட்சியம் இல்லாமல் நிறுத்தி விடுவார்கள். உழைப்பதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா பசி தான். அன்றைய தினம் நம்ம தினந்தோறும் உழைக்க போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உணவை தேடுவதற்காக தான் நம்ம உழைக்க போகிறோம். அப்போ நம்மக்கிட்ட உணவு வீட்டில் இருந்தாலும் நமக்கு உடம்புல பசி இருக்கணும். அப்போ தான் அந்த பசி இருக்கணும். அந்த பசி இருந்தால் தான் நம்ம வந்து அந்த வேலை செய்ய முடியும். உணவை தேடுவதற்காக நம்ம உழைத்தாலும் இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கார். அவர் பள்ளியில் பாடம் கற்பிக்க போகிறார். அப்போ அவருக்கு பசி இருக்கணும். பசியோடு தான் போய் கற்பிக்கணும். நல்லா சாப்பிட்டுப்புட்டு போனால் நல்லா அவருக்கு கற்பிக்க வேண்டும் அந்த கல்வி. ஏன்னா அந்த வேலையை அவருக்கு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தான் நல்லா சாப்பிட்டுட்டாரு. அப்போது அவருக்கு வந்து அதை இப்போ வந்து நம்ம பசியோடு போய் ஒரு உணவை தேடுவதற்காக தான் நம்ம வந்து உழைக்கிறோம். அந்த உழைப்பினால் கிடைத்த பணத்தை கொண்டு நாம் வந்து எல்லாவற்றையும் வாங்கி கொள்கிறோம். உணவு உட்பட பிற தேவைகளையும் நாம் பூர்த்தி செய்து கொள்கிறோம். அப்படி இருக்கும்போது பிற தேவைகளையும் நாம் பூர்த்தி செய்கிறோம். அதனால் நம்ம வந்து நான் ட்ரெஸ் வாங்குறதுக்காக தான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றதுக்காக உழைக்கல, என் வீட்டில் சாப்பாடு இருக்குது, அதெல்லாம் நம்ம மூளைக்கு தெரியாது. மூளைக்கு வந்து அந்த விஷயம்லாம் தெரியாது. அது உழைப்பதற்கான இயற்கையான ஆர்வத்தை எங்கிருந்து பெறுகிறது என்றால் பசியிலிருந்து தான் பெறுகிறது. அதாவது நம்ம உணவை தேடுவதற்காக போகிறோம், உழைக்கிறோம். அது தொழிற்சாலையிலையோ அல்லது வந்து ஒரு ஆசிரியராகவோ அல்லது ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ உழைக்கிறோம். அப்படி கிடைக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு நாம் வந்து ட்ரெஸ் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம் அல்லது பொருட்கள் வாங்குகிறோம். பிற பொருட்களை அத்தனையும் வாங்கிறோம். அது உணவை தவிர பிற பொருட்களை வாங்கி கொள்கிறோம். ஆனால் நாம் உழைப்பதற்கான நோக்கம் என்பது பிற ஒரு வீடோ அல்லது இயற்கையான நோக்கம் என்பது நாம் உழைப்பதற்கான நோக்கம் என்பது என்னென்னா அது வந்து உணவு தான். அந்த இயற்கையான நோக்கத்தை மூலதனமாக கொண்டு தான் நாம் உழைத்து அது அந்த உழைப்பினால் வந்த பணத்தை கொண்டு நாம் மற்ற தேவைகளை வாங்கி கொள்கிறோம். சரி, ஓகே. அப்போ நான் வந்து நான் வந்து அப்படியெல்லாம் கிடையாது. சாப்பாட்டுக்காக நான் உழைக்கலை. நான் வந்து என்னுடைய வீடு கட்டணும், அதுக்காக தான் உழைக்கிறேன். நான் வந்து ட்ரெஸ் வாங்கணும், நான் வந்து நிலம் வாங்கணும், அதுக்காக தான் நான் உழைக்கிறேன். நான் வந்து நகை வாங்கணும், அதுக்காக தான் உழைக்கிறேன் அப்படின்னா சரி, ஓகே. அப்போ நீங்கள் அதுக்காக தான் உழைக்கிறீங்க. அப்போ உணவுக்காக உழைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ஒத்துக்க மாட்டீங்க, அப்படி தானே? அப்படின்னா நாளைக்கு நல்லா காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு போய் நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க. ஏன்னா நீங்கள் வந்து உணவுக்காக உழைக்கல, ஏன்னா உணவு தான் உங்கள் வீட்டில் இருக்குதுல்ல. நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்காகவும் வீடு கட்டுறதுக்காகவும் அல்லது நிலம் வாங்குறதுக்காகவும் நகை வாங்குறதுக்காகவும் ட்ரெஸ் வாங்குறதுக்காகவும் தானே நீங்கள் உழைக்கிறீங்க. நீங்கள் உங்கள் பையனை படிக்க வைக்கிறதுக்காக தானே உழைக்கிறீங்க. நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. நல்லா சாப்பிட்டு நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க. உங்களால் செய்ய முடியாது, தூக்கம் வரும், சோம்பேறித்தனம் வரும். அந்த வேலையை ஒரு இயற்கையான ஒரு உணர்ச்சி வராது. அதாவது வேலைன்னா என்னென்னா நம்மளை வந்து அது தள்ளணும். அந்த வேலையை செய்யாமல் நம்மளால் இருக்க முடியாது. அப்படி ஒரு நிலை வந்து நம்ம மனசுக்கு ஏற்படணும், நம்ம உடம்புக்கு ஏற்படணும். சுறுசுறுப்பாக இருக்கணும். நமக்கு வந்து கொஞ்சம் கூட பின்னோக்கி பின்வாங்குகிற மனநிலையே வரக்கூடாது, தயக்கமே வரக்கூடாது. அந்த உழைப்பு மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். அப்படி ஒரு மனநிலையை நாம் பெறணும் அப்படின்னா நல்லா சாப்பிடாமல் போகணும். நல்லா சாப்பிட்டு போனால் என்ன ஆகும்னா உட்காந்து தேவையில்லாத பேச்செல்லாம் பேச தோணும். வேலையை தவிர மற்ற தேவையில்லாத பேச்செல்லாம் பேச தோணும். அப்படி பேசிகிட்டே அந்த வேலையை செய்து ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஏதோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்கிற மாதிரி இருக்கும். எப்படா வேலை நேரம் முடியும் வீட்டுக்கு போகலான்னு தான் தோணும். அதனால் வந்து நம்ம வந்து என்ன காரணம் சொல்லிக்கிட்டாலும் நாம் வேலை செய்கிற நோக்கம் உணவை தேடுவது தான். அதனால் பசியோட வேலைக்கு போகணும். இதுதான் வந்து உழைப்புக்கு பேர் போன ஐரோப்பியர்கள் கடைபிடிக்கின்ற விதிமுறையாகும். அப்போ நம்ம ஆட்கள் வந்து இந்தியர்கள் அப்படி கிடையாது. இந்தியர்கள் காலை உணவு சாப்பிட்டு தான் போவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இந்தியர்கள் வந்து இந்தியர்களுக்கு அந்த உழைப்பு பற்றி அந்த அளவுக்கு விழிப்புணர்வு கிடையாது. அதுக்கு காரணம் மூட நம்பிக்கை. அதாவது இவங்க எப்படி உழைக்கணுங்கிறதே இந்தியர்களுக்கு தெரியாது. தேவையில்லாத பேசிகிட்டு இருப்பாங்க. ஏதோ முதலாளிக்கு பயந்து தான் வேலை செய்வாங்க. முதலாளி சொன்னது தான் செய்வாங்க. முதலாளி சொன்னதை கூட அல்லது மேலதிகாரி சொன்னதை கூட அவங்க முழுமையாக செய்வாங்களான்னு சொல்ல முடியாது. உறவுமுறை அரசியல் ஈடுபடுவாங்க. அப்புறம் மேலதிகாரியும் முதலாளியையும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் காலைல சாப்பிட்டுட்டு போவோம். இதுக்கெல்லாம் காரணம் காலைல நல்லா சாப்பிட்டு தான் இவங்க வந்து வேலைக்கே போவாங்க.
அப்போ இதுவே வந்து என்னன்னா, இந்த முதலாளித்துவத்திற்கு எதிரான ஒரு புரட்சியா கூட இருக்கலாம். அதாவது நம்ம வேலை செய்யக்கூடாது, முதலாளி சொல்றத கேட்கக்கூடாது, முதலாளி நினைக்கிறதுக்கு தகுந்தா மாரி நம்ம வேலை செய்யக்கூடாது. நாம அந்த இணைப்பு முதலாளியோட நினைப்போட இணைப்பை ஏற்படுத்திக் கொண்டு, அவர் நினைப்பதை செய்கின்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, போய் சாப்பிட்டு வந்துருவோம். சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிடுவோம். காலையில நல்லா சாப்பிட்டு, பூரி, பொங்கல் அப்படி இப்படின்னு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போனோம்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து நம்ம முதலாளி சொல்றத கேட்கணும் அல்லது மேலதிகாரி சொல்றத கேட்கணும்னு நினைச்சா கூட நம்மளால அதெல்லாம் கேட்க முடியாது. நம்ம மனசு அதற்கு ஒத்துக்காது. உட்கார்ந்து கதை பேசுறதுக்கு தான் தோணும். அதனால முதலாளி கொஞ்சம் அப்படி அவர் அந்த பக்கம் போயிட்டாருன்னா இந்த பக்கம் வந்து கதை பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ யாரை பத்தி பொதுவா மேலதிகாரியை பத்தி விமர்சிப்பீங்க? ஏன்னா மேலதிகாரி தான் அல்லது முதலாளி தான் இவங்களை வந்து வேலை செய்யணும்னு சொல்லி அச்சுறுத்துகிற ஒரு ஆளாக இருக்கிறார். இவர்கள் சும்மா இருப்பதற்கு எதிரியாக யார் இருக்கிறார் என்றால் மேலதிகாரியும் முதலாளியுமாக தான் இருக்கிறார். முதலாளியும் சாப்பிட்டு தான் வந்திருப்பாரு. அவருக்கும் அந்த விழிப்புணர்வு கிடையாது. காலையில எப்படி இந்த வேலைக்கு வரணும், அதனால காலையில டீ, ஏதாவது தேநீர் குடிக்கணும். தேநீர் இல்லைன்னா வந்து சர்க்கரை இல்லை வெள்ளைச்சீனி கலக்காத டீ குடிக்கலாம், அல்லது இஞ்சி சாறு அப்படி அந்த மாதிரி ஒரு மூலிகை டீ குடிக்கலாம். குடிச்சிட்டு ஒரு பசியோடு அந்த வேலையை செய்யணும். அப்போ செய்யும்போது என்ன ஆகும்னா, நமக்கு வேலையை தவிர வேறு எதுவுமே தோணாது. சும்மா அதாவது எது தேவையான பேச்சு, எது தேவையில்லாத பேச்சு அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வந்துடும். இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு, இதெல்லாம் தேவையானது. அப்போது தேவையான நம்ம வேலைக்கு இதெல்லாம் தேவையில்லாத செயல், தேவையில்லாத பேச்சு அப்படிங்கிற அந்த தெளிவு வரும். இதுதான் இந்த தெளிவை பெறதுக்காக தான் இயல்பாக உழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஐரோப்பியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அமெரிக்கர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலையில் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப குறைவாக தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு அந்த பசியோடு அந்த வேலையை செய்வாங்க. அப்போ கடினமாக உழைப்பாங்க. அப்போ அதனால் அவங்க முன்னுக்கு வர்றாங்க. ஆனால் அதே டைமில் மதியானம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க காலையை விட. இரவில் தான் ரொம்பவும் அதிகமாக சாப்பிடுவாங்களாம். 1 மணி நேரம் சாப்பிடுவாங்களாம். இரவு நேர உணவை குடும்பத்தோடு அமர்ந்து 1 மணி நேரம் அந்த சாப்பாடை சாப்பிடுவாங்க அவங்க. பேசிட்டே நிறைய சாப்பிடுவாங்க. நிறைய சாப்பிட்டு தூங்குவாங்க. இது வந்து அதனால தான் வந்து அவங்களுக்கு காலையிலையும் வந்து இப்போ இரவுலையும் நம்ம குறைவாக சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, காலையில் எந்திரிக்கிறதுக்கே அதாவது உழைப்பதற்கு எப்படி உணவு தேவையோ, நாம் நல்லா சாப்பிட்டா தான் நல்ல உணவு நம்ம உழைக்க முடியும். அது மாதிரி நல்லா தூங்கணுன்னாலும் நம்ம நிறைய சாப்பிட்டாகணும். அதுக்கு நேரத்தில் ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டு உடனே 10 மணிக்கு படுத்துடக்கூடாது. ஒரு 7 மணிக்கு சாப்பிடலாம், அல்லது 6 மணிக்கு சாப்பிடலாம், 5:30க்கு கூட சாப்பிடலாம். என்னை பொறுத்தவரையில் 5:30க்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நான் அப்படி தான் பண்ணுறது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேனாக்கா 5:30க்கு நான் சாப்பிடுவேன். வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு சாப்பிட தான் தோணும். 5:30க்கு சாப்பிடுவேன். அத்தோட இரவு உணவு அதுதான். அது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான். ஏன்னா அப்போ 6 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுறேன். ஏதாவது இருட்டுறதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன். இது இயற்கையாக இருக்குது, எனக்கு இயற்கையாகவே இருக்குது. 8 மணி வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டுமா? அது எனக்கு ரொம்ப கொடுமை. ஏன்னா மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்றோம், அத்தோட இரவு உணவு 8 மணிக்கு சாப்பிட்டா 7 மணி நேரம் இடைவெளியாக இருக்குது. அப்போ இது பெருத்த இடைவெளியாக இருக்குல்ல, அதனால் பசி அதிகமாக தான் இருக்கும். அதனால் அதை விட 5:30க்கே பசி அதிகமாக தான் இருக்குது. 5:30க்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்போது ஐரோப்பியர்கள் வந்து ஏன் காலை உணவை குறைவாக சாப்பிட்றாங்க அப்படின்னா, அப்போ தான் அவங்களால உழைக்க முடியும். இப்போ அவர்களுக்கு உழைத்தே ஆக வேண்டிய நிர்பந்தம் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் காலை உணவை இந்தியர்களைப் போன்று நன்றாக சாப்பிட்டு விட்டு இப்போ அவங்க தொழிற்சாலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து உழைத்தே ஆக வேண்டிய நிர்பந்தத்திலும் அவர்கள் சோம்பேறி ஆகிவிடுவார். ஆனால் சோம்பேறியானாலும் அவங்களால வாழ முடியாது. அதுதான் அங்கே உள்ள அற்புதமான விஷயம். என்னென்னா, ஒரு சோம்பேறியாக கூட அங்கே வாழ முடியாது. ஆனால் இந்தியாவில் சோம்பேறியாக வாழ முடியும். ஆனால் ஒரு ஐரோப்பியர்களால் சோம்பேறியாக அவர்களால் வாழவே முடியாது. உடல் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். உடலுக்கு உஷ்ணம் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். உடல் உழைப்பின் மூலம் அவர்களது உடலுக்கு உஷ்ணம் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போது தான் அவர்கள் உயிர் வாழ முடியும். இப்பொழுது நம்ம இந்தியர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, குறிப்பாக தமிழ்நாட்டிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இரவு நேரத்தில் ஒரு தெருவோரத்தில் நீங்கள் வந்து சாலை ஓரத்தில் படுத்து கிடந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. மறுநாள் அது நீங்கள் அந்த மாதம் முழுவதும் எப்போ ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஏதோ ஒரு போர்வை கூட இல்லைன்னா கூட போத்திக்கிறதுக்கு போர்வை இல்லைன்னா கூட பரவாயில்ல, கொசுக்கடி தான் தொல்லை தூங்க முடியாது. என்னென்னா கொசுக்கடியினால். கொசுக்கடி மட்டும் இல்லை, அல்லது ஒரு கிராமத்தில் ஒரு
வெட்ட வெளியில் கூட நீங்கள் படுத்து தூங்கிடலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஐரோப்பாவில் குளிர் நிறைந்த பனி பிரதேசமான ஐரோப்பா கண்டத்தில் நீங்கள் இரவு நேரம் நீங்கள் ஒரு வீதியில் தெருவில் படுத்து உறங்க வேண்டிய நிலைமை வந்தால் மறுநாள் நீங்கள் உயிரோடு இருப்பீர்களா என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அங்கே அவ்வளவு குளிர் அடிக்கும். அந்த அளவுக்கு ஒருத்தன் அங்கே சோம்பேறியாரெலாம் இருக்க முடியாது. சோம்பேறியாக இருந்தாலே செத்து போயிடும். அதனால் உழைத்தே உயிர் வாழ வேண்டுமென்றால் நீங்கள் உழைத்தே ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிற ஒரு இயற்கை சூழ்நிலை கொண்ட ஒரு வாழ்க்கை முறை கொண்டதான் ஐரோப்பா. அங்கே வாழ்கிற மக்கள் உழைப்பதற்கு எவையெல்லாம் காரணம் என்பதை அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். அது இயற்கையாகவே அவர்களிடம் இருக்கும். அதனால் அவங்க காலையில் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களால ஒரு போர் குணத்துடன் உழைக்கின்ற அந்த மனநிலை அவர்களுக்கு வரும். அவங்க ரொம்ப நம்ம எதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் அவங்க விதிமுறையாக அவங்க ரொம்ப இயல்பாக உழைப்பதற்கு எதையெல்லாம் நாம் விதிமுறையாக சொல்லி கொண்டு வருகிறோமோ அதெல்லாம் அவர்கள் ரொம்ப இயல்பாக கடைபிடிப்பார்கள். அவர்களை பார்த்து தான் நான் காலை உணவை தவிர்க்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. எனது அனுபவத்தில் நான் உழைத்து பார்த்ததில் ஒரு சோர்வில்லாமல் உழைக்க வேண்டும், சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டும். உழைப்பதற்கு நாம் தயங்கவே கூடாது. பின்னோக்கிய மனநிலை நமக்கு வரவே கூடாது. பின்தங்குகிற மனநிலை, பின்னால் பதுங்குகிற மனநிலை நமக்கு வரவே கூடாது. உழைப்பை பார்த்து அஞ்சுகிற மனநிலை நமக்கு வரவே கூடாது. அதற்கு எவையெல்லாம் தடையாக இருக்கின்றன என்று ஆராய்ந்த பொழுது காலை உணவை சாப்பிடுவது மிகவும் ஒரு சாபக்கேடான ஒரு செயல். அதனால் காலை உணவை வெறும் கொலைப்பட்டி போக வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் 1 லிட்டர் தண்ணி குடிக்கலாம். அப்புறம் டீ குடிக்கலாம். ஏதாவது டீனா அல்லது ஒரு மூலிகை தேநீர் குடிக்கலாம். குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு ஒரு 12-1 மணிக்கு நம்ம மதிய உணவை சாப்பிட வேண்டும். இதுதான் ஒரு ஒரு தொழிலில் நாம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கான ஒரு வலுவான விதிமுறை. இந்த விதிமுறையை புறக்கணித்து விட்டு யாராலும் சுறுசுறுப்பாக உழைக்கவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாராலையும் ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல், தயக்கம் இல்லாமல் உழைக்கவே முடியாது. அதாவது நல்லா சாப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தயக்கம் வந்துடும். உழைப்பதற்கு அஞ்சுகிற மனநிலை, கோழைத்தனம் வந்துவிடும். ஒரு தொழிலில் உள்ள வீரம் என்பது வேறு, நம்ம குடும்பத்தில் உள்ள வீரம் என்பது வேறு. நம்ம தொழிலில் நமக்கு ஒரு வீரம் வர வேண்டும் என்றால் அங்கு ஒரு பசியோடு இருக்கணும். ஆனால் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்ம வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோன்னா பசியோடு இருக்கக்கூடாது. இங்கே வீட்டுக்கு வந்தால் நல்லா சாப்பிட்ணும். அப்போ தான் வீட்டில் வீரத்தோடு இருக்க முடியும். தொழில் வீரம் என்பது வேறு, வீட்டில் வீரத்தோடு இருப்பது என்பது வேறு. வீட்டில் நண்பர்களை பார்க்கும்போது தொழில் நோக்கம் இல்லாமல் நாம் யாரிடமெல்லாம் பேசுகிறோமோ, யாரிடமெல்லாம் பழகுகிறோமோ, அந்த மாதிரியான சமயங்களில் நல்ல பசி இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். எப்போ நீங்கள் தொழிலில் இருக்கிற பசியை உறவு முறைகிட்ட காட்டக்கூடாது. ஏன்னா பசி இருந்தால் கோபம் வந்துடும். கோபம் வந்துச்சுன்னா நம்ம ஒரு நட்பையோ அல்லது ஒரு அன்பையோ ஒரு குழந்தைகளிடமோ அல்லது மனைவியிடமோ அல்லது கணவனிடமோ குடும்பத்தாரிடமோ நாம் கோபத்தோடு பழகினால் அதில் அன்பு இருக்காது. அங்கு நம்ம இயற்கையாக இயல்பாக பழக முடியாது. அதனால் தொழிலில் நம்ம வீரத்துடன் செயல்பட வேண்டுமென்றால் பசியுடன் இருக்க வேண்டும். காலை உணவு மட்டும் தவிர்த்தா போதும். மத்தியானம் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. மத்தியானம் கூட நிறைய சாப்பிடுங்க. அதுக்காக மத்தியானம் குறைவாக சாப்பிடணும்னு சொல்லலை. மத்தியானம் வேண்டுமென்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. ஆனால் காலை உணவை தவிர்த்து விடுங்கள். அதன் பிறகு உணவு கட்டுப்பாடு தேவையே இல்லை. அதன் பிறகு நீங்கள் உணவு குறைவாக சாப்பிட வேண்டும் என்று உணவு கட்டுப்பாடு. அதே நேரத்தில் எந்த உணவை சாப்பிட்டால் உணவு கட்டுப்பாடு இவ்வளவுதான் சாப்பிட வேண்டும், சாப்பிடக்கூடாத உணவுகளை தவிர்த்துவிட்டு எவையெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு எவற்றையெல்லாம் சாப்பிட முடியுமோ அந்த உணவுகளை எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள். ஆனால் காலை உணவை மட்டும் தவிர்த்து விடுங்கள். இப்போ இந்த உணவெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா, இப்போ எனக்கு இன்னும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. என்னென்னா டீ குடிக்க மாட்டேன். டீ குடிப்பேன், சர்க்கரை போடாமல் டீ குடிப்பேன். அப்புறம் காஃபி குடிக்க மாட்டேன். அப்புறம் பிஸ்கட் சாப்பிட மாட்டேன். அப்புறம் நான்வெஜ்ஜெலாம் சாப்பிட மாட்டேன். நான்வெஜ்ஜெலாம் சாப்பிட மாட்டேன் நான். அப்புறம் பரோட்டா, மைதா, இந்த மாதிரி விஷயம்லாம் பரோட்டா சாப்பிட மாட்டேன். இப்போ நேற்று தான் என்ன பண்ணால் பூந்தி தான் உருண்டை, அது என்ன லட்டு சாப்பிடக்கூடாதுன்னு நேற்று முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு லட்டு சாப்பிட்டு முடிச்சப்போ தான் அந்த முடிவு எடுத்தேன். இப்படி படிப்படியாக தான்
படிப்படியாக ஒவ்வொரு உணவுகளையாக நம்ம தவிர்த்துவிட்டு இப்போ ஒரு உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறேன். இன்னும் நிறைய அதில் பயணிக்க வேண்டி இருக்கிறது. பயணித்து ஒரு முழுமையான உணவு கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும். அப்படி உணவு கட்டுப்பாட்டை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஒரு உணவு கட்டுப்பாட்டையும் பின்பற்றிவிட்டு உணவு கட்டுப்பாட்டை உள்ளடக்கியவாறு நாம் எவ்வளோ உணவு எந்த உணவுகளெல்லாம் உண்ணலாமோ அந்த உணவுகளை எவ்வளவு வேண்டுமானாலும் உண்ண பழகிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் காலை உணவை மட்டும் தவிர்க்க வேண்டும். இப்போ அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கா, காலை உணவை சாப்பிட்ருங்க. ஏன்னா வீட்டில் தானே இருக்கீங்க, ஞாயிற்றுக்கிழமை காலை உணவை சாப்பிட்ருங்க. ஆனால் ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து பட்டினி கிடக்கிறது நல்லது தான். அதற்கு அல்லது மாதத்தில் ஒரு நாளோ இரு வாரத்திற்கு ஒரு நாளோ அதற்கு ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம குடும்பத்தோடு இருக்கும்போது நம்ம பட்டினியாக இருக்கக்கூடாது. பட்டினியாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, சண்டை தான் வரும். அதனால் இந்த விதிமுறைகளெல்லாம் பின்பற்றி அப்போது நம்ம என்ன சொன்னோம், ஐரோப்பியர்கள் ஏன் பிரேக்ஃபாஸ்ட் தவிர்க்கிறாங்க? ஏன்னா அவங்க உழைப்பு பற்றி அவர்களுக்கு தெரியும், உழைக்க தெரிந்தவர்கள் அவர்கள். இப்போ நாம் ஏன் சாப்பிட்றோன்னா நம்ம பயந்தாங்குழிகள். இந்தியர்கள் பயந்தாங்குழி, கோழைகள். அவர்கள் தொழிலில் வீரமாக எப்படி நடந்து கொள்வது என்பது அவர்களுக்கு தெரியாது. கோழைகள். ஏன் இந்தியர்களுக்கு அப்படி ஒரு கோழைத்தனம்? ஏன் சாப்பிட்டு கொண்டு காலையில் சாப்பிட்றதே ஒரு மூட நம்பிக்கை தான். சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க பாரு, அது ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை. பயம், எங்கே மயக்கம் வந்துடுமோ, ரொம்ப பயந்தாங்குழிகளாக இந்தியர்கள் இருக்கிறார்கள். அப்படின்னா கோழைகள். எல்லா விஷயத்துலேயும் இந்தியர்கள் கோழைகளாக தான் இருக்கிறார்கள். அதனால் ஏன் இந்தியர்கள் கோழைகளாக இருக்கிறார்கள்? அப்படி சாப்பிட்டு போகிறதே ஒரு மூட நம்பிக்கை. அப்புறம் அங்கே போய் தொழிலில் வீரமுடையவர்களாக இருக்க மாட்டார்கள். தொழிலை பார்த்து பதுங்குவார்கள், ஓபி அடிப்பாங்க. இந்த ஓபி மனநிலேருந்து தப்பவே முடியாது. ஏன்னா காலைல சாப்பிட்டு போகிறாங்க, எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி காலைல சாப்பிட்டு போகிறதுனால அவங்களுக்கு சிலருக்கு இயற்கையாகவே குறைவாக சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிடவே பிடிக்காது. இப்படிப்பட்டவங்க தப்பிச்சிருவாங்க. இப்படிப்பட்டவர்கள் சுறுசுறுப்பாக உழைப்பார்கள். அது காரணம் அவர்களுடைய உணவு முறை தான். இயற்கையாகவே அவர்களுக்கு அப்படி ஒரு உணவு முறை இருக்கிறது. ஆனால் நன்றாக சாப்பிட்டு பழகியவர்கள் இங்கு வசமாக மாட்டிக்கொள்வார்கள், சோம்பேறித்தனத்திடம் வசமாக மாட்டிக்கொள்வார்கள். அவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். அவர்கள் நன்றாக சாப்பிடலாம், அதே சமயம் காலை உணவை தவிர்த்து விடுங்கள். தவிர்த்தால்தான் அவர்களால் சுறுசுறுப்போடு வேலை செய்ய முடியும். இப்போ இந்தியர்கள் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னா, அவர்கள் ஏன் காலை உணவை சாப்பிடுகிறார்கள்? அவர்களுக்கு மூட நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. எந்த விஷயத்துலையும் ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை இல்லை. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களது கண்ணை கட்டியிருப்பது ஆங்கில மோகம். தாய்மொழியில் கல்வி கற்றால் மட்டும்தான் அந்த சுயசிந்தனை ஏற்படும், அந்த வீரம் ஏற்படும், அந்த தெளிவு ஏற்படும். நான் அதைத்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த தாய்மொழி கல்வி தான் இன்மைதான். அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் எது காரணமாக இருக்குன்னா, தாய்மொழியில் கல்வி கற்காமல் அந்நிய மொழியில் கல்வி கற்பது. அந்நிய மொழி மோகத்துடன், ஆங்கில மோகத்துடன் இந்தியர்கள் வாழ்வதால் தான் அவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. ஒரு தொழிலை எப்படி செய்ய வேண்டும், உழைப்பது எப்படி என்று அவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. அந்த காலைல சாப்பிட்டு போகிறாங்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த கோழைத்தனம் தான். ஐயோ மயக்கம் வந்துடுமோ, அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ, அல்சர் வந்துடுமோ, இப்படி ஆகிடுமோ, அப்படி இப்படின்னு பயப்படுறதுனால தான் அவங்க அந்த மாதிரி இந்தியர்கள் அந்த மாதிரி பயந்து போய் தான் அந்த மாதிரி சாப்பிட்டு வேலைக்கு போகிறாங்க. அங்கே போனால் தூக்கம் வருது, சோம்பேறித்தனம் வருது. அது காரணம் என்னென்னா இந்த ஆங்கில மொழி மோகம் தான். ஆங்கில மொழியில் அவர்கள் கல்வி கற்பதால் தான், ஆங்கில மொழியில் அவர்கள் தொழில் செய்வதால் தான் அவர்களுக்கு தொழில் செய்வதும் கல்வி கற்பதும் மிகவும் சிரமமாக இருக்கிறது. இந்தியாவில் வாழ்வதற்கே மிகவும் சிரமப்படுகிறார்கள் இந்திய மக்கள். அந்த சிரமம் அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கிறது. அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்காக சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார். இப்போ ஐரோப்பியர்கள் பார்த்தா, அப்போ காலை உணவை அவர்கள் தவிர்த்து விடுவார்கள் என்றால், அவர்கள் காலை உணவை குறைவாக சாப்பிடுகிறார்கள் என்றால் அல்லது தவிர்த்து விடுவார்கள் என்றால் அதன் பொருள் என்ன? தினமும் ஒருவேளை அவர்கள் உண்ணா நோன்பு இருக்கிறார்கள் என்று தானே பொருள். தினமும் ஒருவேளை அவர்கள் உண்ணா நோன்பு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது வாரத்திற்கு ஒரு முறை முழுவதுமாக உண்ணா நோன்பு இருக்க வேண்டிய அவசியத்தை கூட அவர்கள் உணராமல் இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி அவசியத்தை கூட அவர்கள் உணராமல் இருக்கலாம். ஏன்னா காலைல ஒரு வேளை உண்ணா நோன்பு இருக்கிறாங்கல்ல, ஒரு 10-12 மணிக்கு தான் அவங்க மத்தியானம் சாப்பாடே சாப்பிடுவாங்க. அப்போ இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும்.
இப்போ நம்ம வந்து இந்த உலகத்தில் சுறுசுறுப்பாக உழைக்கணும்னா காலை உணவை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இரவு நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா நல்லா உழைப்பதற்கு நன்றாக சாப்பிட வேண்டும். அதுபோன்று நன்றாக தூங்குவதற்கும் நாம் நன்றாக சாப்பிட்டால்தான் நன்றாக தூங்க முடியும். நீங்கள் நல்லா சாப்பிடலையா, இரவு இரவு உணவையும் நீங்கள் ரொம்ப குறைவாக அப்படி பசியோடு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு காலைல எந்திரிக்கவே கஷ்டமாக இருக்கும். எழுந்து உற்சாகமாக எழுந்திருக்கவே முடியாது நம்மளால். ரொம்ப சோர்வாக இருக்கும். எழுந்திருப்பதற்கே மிகவும் சோர்வாக இருக்கும். அதனால் வந்து நல்ல இயற்கை நல்ல இரவு உணவை நன்றாக சாப்பிடுங்க.